நாட்டில் என்னென்ன Les intellectuels indiens pensent beaucoup. நீங்க பார்த்தது வந்து மியூசிக் டைரக்டர் இல்லைங்க, அந்த படத்தோட டைரக்டர் ஏபி நாகராஜன் சார், ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டைரக்டர்ஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று என்னன்னா, திலனா மோகனாம்பாள் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் இன்னொன்று அதோட காமெடி, நான் அதை பார்ப்பேன், அந்த காமெடி மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பண்ணவே முடியாது, பிச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் இன்னொன்று இட்ஸ் காமெடி படங்கிறதுனால அவங்க விஷுவலாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இல்லை. கேஎஸ் பிரசாத் சார் தான் இது சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்துக்கு, ஒரு காமெடி படத்துக்கு அவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காருங்க இந்த படத்துக்கு. ஐ வாஸ் ஷாக்ட். ஓகே, ஏன்னா எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஐ லவ் த ஃபிலிம் அண்ட் த சினிமாட்டோகிராஃபி அண்ட் எவ்ரி திங். சும்மாலாம் நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. இதில் 12 பேர் இருக்காங்க. ஓகே, 12 பேரையுமே எக்ஸாக்டாக பிளேஸ் பண்ணி எல்லாருமே சென்ட்ரல் கேரக்டர்ஸ் மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க கைஸ். மிஷல் 35mm தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 4Kலாம் அப்படியே அசால்ட்டாக எடுத்துடுறோம், ஃபோன்லேயே எடுக்கிறோம் 4K. இப்போ இந்த கேமராவோட வெயிட் இப்போ தான் செக் பண்ணேன், 75 கிலோவாங்க, 75 kgs. ஓகே, அதை வச்சுட்டு ஒரு க்ளீன் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, காமெடி படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அதாவது அவர் விஷுவலாக எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு. அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம். இஃப் யூ கைஸ் didn't watch this film, இதில் காமெடி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் 2 பேரும் நடிச்சிருப்பாங்களா கேளுங்க, மாறி மாறி நடிச்சிருப்பாங்க. அண்ட் இது ரெஃபரன்ஸுங்க. நான் இதை பார்த்துட்டு ஐ வாஸ் லைக், இந்த மேக்கிங் பார்த்தோன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இன்னொன்னா ஒரு மியூசிக்லாம் கற்றுக் கொடுக்குறாருங்க தலைவன். ஸோ ஐ திங்க் ஒரு டைரக்டரோட கமாண்ட். Les intellectuels indiens pensent beaucoup de mal de ce cinéma de Madras et de Bombay. Ils lui reprochent son mauvais goût, sa bêtise, ses outrances.